சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய கருவறையிலையும் தங்கம் திருடு போயிருப்பது அகில இந்திய அளவில் பரபரப்பாகவே பேசப்படுது. சுமார் 5 கோடி ரூபாய் அளவில் தங்கம் திருடப்பட்ட வழக்கில் பிரபல நடிகர் ஜெயராம் மற்றும் சென்னையைச் சேர்ந்த தொழில் பிரமுகர் ஒருவர் புதிதாக சிக்குவார்கள் என தெரிய வந்திருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில் பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பினராயி விஜயன் தலைமையில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆட்சி நடந்து வருகிறது. இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில் உலகளவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்து வருகிறது. சபரிமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலுக்கு சொந்தமான ஆபரணங்கள்ல இருந்து தங்கம் திருடப்பட்டதாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை கேரள அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாகவே மாறியிருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பதற்காக வருகை தருகின்றனர். கடந்த 1998ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு யுனைடெட் பிரீவர்சி நிறுவனம் மூலம் விஜய் மல்லையா என்ற தொழிலதிபரால் சுமார் 30 கிலோ தங்கம் நன்கொடையாக வழங்கப்பட்டிருந்துச்சு. இந்த தங்கம் கோவிலில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் மற்றும் வேலைப்பாடுகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதன்படி துவார பாலகர்கள் சிலை மீதாக அணிவிக்கப்பட்டிருந்த கவசங்களிலும் 1.5 கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. கடந்த 2019ஆம் ஆண்டு துவார பாலகர்கள் சிலை மீதாக தங்க கவசத்தை செப்பனிட்டு தருவதாக பெங்களூரைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவர் முன் வந்திருக்காரு. இந்த பணியை சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிரியேஷன் நிறுவனத்தை வைத்து செய்து தருவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சபரிமலை ஐயப்பன் கோவில் தேவஸ்தம் அதிகாரிகள் தங்க கவசத்தை அவரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. சில மாதங்கள் கழித்து தான் சீரமைக்கப்பட்ட நகைகள் தேவஸ்தம் அதிகாரிகளிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து தான் இந்த ஆண்டு கடந்த செப்டம்பர் மாதம் தங்க கவசத்தை செப்பனிடும் பணிக்காக மீண்டும் அவரிடமே ஒப்படைக்க தேவஸ்தம் வாரியம் முடிவு எடுத்திருந்துச்சு. இதற்கிடையே கடந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி சபரிமலை கோவிலின் சிறப்பு ஆணையர் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையும் தாக்கல் செஞ்சிருந்தார். அதுல ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய தங்க கவசம் மற்றும் பீடம் ஆகியவை தனது அனுமதி இல்லாமலேயே சீரமைப்பு பணிக்காக ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருந்தார். சென்னையைச் சேர்ந்த ஒரு பிரபல நிறுவனத்திடம் வழங்குவதற்காக சபரிமலை கோவில் இருந்து தங்க கவசம் செப்டம்பர் 7ஆம் தேதி தரப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருந்தார். இது மட்டுமல்லாமல் கடந்த 2019ஆம் ஆண்டு இதே போல செப்பனீட்டு பணிக்காக தங்க கவசம் வழங்கப்பட்ட போது அதன் எடை 4.5 கிலோ வரை குறைந்திருந்ததாகவும் தெரிய வந்திருந்துச்சு. இதற்கிடையே கோவில் பதிவேட்டில் தங்க கவசங்கள் ஒப்படைக்கப்பட்ட போது அதில் 1.5 கிலோ தங்கம் இருந்ததை மறைத்து அதை வெறும் செப்பு தகடு என குறிப்பிட்டிருந்தனர் என்பது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுது. இந்த சம்பவமானது கடந்த 2019ஆம் ஆண்டு உன்னிகிருஷ்ணன் போத்தியிடம் 25.5 கிலோ எடையுள்ள 12 செப்பு தகடுகள் மற்றும் துவாரபாலகர் சிலை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 17 கிலோ எடை இருக்கக்கூடிய 2 பீடங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவற்றை ஒப்படைக்கும் பொழுதுதான் அதன் ஒட்டுமொத்த எடை 42.2 கிலோவாக இருந்தது தெரிய வந்தது. ஆனால் பணிகள் முடிந்து மீண்டும் கோவிலுக்கு திரும்பிய போது அதன் எடையானது 38.2 கிலோவாக இருந்ததாக தெரிய வந்திருக்கு. தங்கம் திருடப்பட்ட வழக்கில் உன்னிகிருஷ்ணன் போத்தி அவற்றை சென்னைக்கு எடுத்து செல்லப்படும் முன்பாகவே பல்வேறு ஊர்களுக்கு எடுத்து சென்றிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இது மட்டுமல்லாமல் கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன் நிறுவனத்தின் முகநூல் பதிவில் ஆபரணங்களுக்கும் தங்க முலாம் பூசிய பிறகு பிரபல மலையாள நடிகர் ஜெயராமன் இல்லத்தில் வைக்கப்பட்ட பின்னர் தான் சபரிமலைக்கு எடுத்து செல்லப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த சர்ச்சையில நடிகர் ஜெயராமன் சிக்கிக்கொண்ட நிலையில நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, உண்மை வெளிவரட்டும் என தெரிவிச்சிருக்காரு. இது தவிர தேவஸ்தம் வாரியத்தின் முன்னாள் தலைவர்களான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பத்மகுமார் மற்றும் வாசு ஆகியோரின் பெயர்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு சம்பந்தமாக பெங்களூரைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போத்தியை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைது செய்து விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இதில் திடுக்கிடும் தகவலாக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய உன்னிகிருஷ்ணன் உறவினர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துவாரபாலகர் சிலைகளின் பீடங்களையும் காவல்துறையினர் பறிமுதலும் செஞ்சிருந்தாங்க. இந்த தங்க திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி தேவஸ்தம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு, சதீஷ்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் சபரிமலை கோவில் கருவறையில
கதவுகளில் இருந்தும் தங்கம் திருடப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக உன்னிகிருஷ்ணன் போத்தியை சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் நேற்று மீண்டும் கைது செஞ்சிருக்காங்க. அவரை 10 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்று சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அவரை திருவனந்தபுரத்திற்கும் அழைத்து சென்றிருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய கதவுல உள்ள தங்கம் எங்கே போனது என்பது இப்பொழுது மர்மமாகவே இருந்துட்டு வருது. இதற்கிடையே திருடப்பட்ட தங்கத்தை வைத்து பல ஏழை பெண்களின் திருமணத்தை உன்னிகிருஷ்ணன் போத்தி நடத்தி வைத்ததாகவும் பரபரப்பு தகவலாக பேசப்படுது. இறுதி கட்டமாக தற்பொழுது சென்னையில் உள்ள பிரபல நிறுவனத்தின் தொழிலதிபரிடமும் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் முன் வந்திருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில்ல தங்கம் திருட்டு போனது தொடர்பாக கேரளா, தமிழ்நாடு மட்டுமல்ல, தற்பொழுது அகில இந்திய அளவிலும் பரபரப்பாகவே பேசப்பட்டு வருவது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுது.